ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்திலேருந்து நாயன்மார்களுடைய சரித்திரம் வரிசையாக பார்த்துட்டுருக்கோம். அதில் திருஞான சம்பந்த மூர்த்திகளுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். திருஞான சம்பந்த மூர்த்திகள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் சிவஸ்தலங்களில் பதிகங்கள் பாடுறார். ஒவ்வொரு பதிகத்துலேயும் அந்த ஊருடைய வர்ணனையை பாடுறார், சிவபெருமானுடைய கருணையை பாடுறார். பதிகத்தினுடைய முடிவில் இந்த பதிகத்தை யார் பாடினாலும் அவளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகி போயிடும், கஷ்டமே வராதுன்னு ஒவ்வொரு பதிகத்திலையும் வாக்கு கொடுக்குறார். பதிகங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த பதிகங்களை தினமும் வாசிக்கும் பொழுது சீக்கிரமாக அது சால்வ் ஆகிறது. இப்போது திருஞான சம்பந்த மூர்த்திகள் அவருடைய அப்பா யஜ்யம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட பணம் கேட்குறாரு. சின்ன குழந்தை ஞானசம்பந்த மூர்த்திகள். ஆனாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் எல்லாமே கிடைக்கிறது அவருக்கு. முத்து கொடை கொடுத்தார் சிவபெருமான். வெயில் தாங்க முடியாமல் தொண்டர்களோடு போயின்னு இருக்கும்போது முத்து பந்தல் கொடுக்குறார். மொத்த அடியவர்களுக்கும் வெயிலாக இருக்குது, பாதம் நடக்க முடியாமல் சூடு தாங்க முடியலை, முத்து பல்லாக்கில் ஞானசம்பந்த மூர்த்திகளை தூக்கின்னு வர முடியலங்கிறதுனால பட்டீஸ்வரத்தில் முத்து பந்தல் கொடுக்குறார் சிவபெருமான். இது வரைக்கும் பார்த்தோம் போன வீடியோவில். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் தன் மகனுக்கு செய்கிற மாதிரி முருகப்பெருமான் மாதிரி திருஞான சம்பந்த மூர்த்திகளை சுவாமி பார்க்குறார் சிவபெருமான். ஞானசம்பந்த மூர்த்திகளும் என் அப்பான்னு சொல்கிறார் சிவபெருமானை. அம்பிகை கிட்ட ஞானப்பால் குடித்தவர் திரு ஞான சம்பந்த மூர்த்திகள். அவருடைய சரித்திரத்தில் அவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறது. இப்போ என்ன அதிசயம் நடக்கிறது அப்படின்னா, அவள் அப்பா யஜ்யத்துக்கு பையன்கிட்ட பணம் கேட்குறாரு இல்லையா, ஏதாவது எனக்கு பொருட்கள் வேணும், பணம் வேணும்னு இந்த காலத்தில் கேட்குற மாதிரி கேட்க மாட்டான், பொருட்கள் வேணும். ஏன்னா யஜ்யம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய யஜ்யம், நிறைய தான தர்மங்கள் செய்யணும். அவள் பொருட்கள் வேணும்னு அவள் அப்பா கேட்ட உடனே இது வரைக்கும் அவள் அப்பா எதுவுமே இவர்கிட்ட கேட்டதில்லை. மகன்கிட்ட தானே அப்பா கேட்க முடியும். அப்போ திரு ஞான சம்பந்த மூர்த்தி யார்கிட்ட போய் கேட்பார்? அவருடைய அப்பா, உலகத்துக்கே அப்பா சிவபெருமான் தான். சிவபெருமான் கிட்ட போய் திருவாவடுதுறையில் பதிகம் பாடுறார். யஜ்யத்துக்கு பொருட்கள் வேணும்னு பதிகம் பாடலை. மகான்களுக்கு எப்போதுமே கொடுத்தாலும் அளவாக கொடுக்க தெரியாது, கேட்டாலும் சுவாமி கிட்ட கேட்கும்போது தனக்குன்னு கேட்க தெரியாது. அப்போ பொதுவாக எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார் திருஞான சம்பந்த மூர்த்திகள் திருவாவடுதுறையில். அந்த பதிகத்தில் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சிவபெருமானை குறித்து பாடுறார். அந்த பதிகத்திலேயே இந்த பதிகத்தை யார் வாசித்தாலுமே அவளுக்கு எந்த துன்பம் வரவேண்டி இருக்கக்கூடிய துன்பம் கூட வராமல் போயிடும் அப்படின்னு வாக்கு கொடுத்து பாடுறார் ஞானசம்பந்த மூர்த்திகள். அந்த பதிகத்திலேயே திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் சொல்கிறார், நான் கேட்காமலே எனக்கு முத்துப்பந்தல் முத்துச்சிவிகைன்னு பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறேன் இல்லைங்க. எனக்கு வாழ்வோ சாவோ தாழ்வோ எது வந்தாலும் சரி, இனிமே நான் இப்படி இருக்கேன்னா இப்படித்தான் நான் வாழணும்னு அவசியம் இல்லை, தாழ்வு வரலாமே, தாழ்வும் நீ கொடுத்தது தான் நான் ஏற்றுப்பேன். நீ என்ன கொடுத்தாலும் நான் உன்னுடைய திருவடியை விடமாட்டேன், நீ எதுவுமே கொடுக்கலனாலும் நான் உன்னுடைய திருவடியை விடமாட்டேன்னு இந்த பதிகத்தில் சொல்கிறார். பதிகத்தை முழுசாக கேட்டால் தும்மல் வந்தாலும் துன்பம் வந்தாலும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் குட்டி குட்டி விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எது கொடுத்தாலும் அதை நீ கொடுத்ததாக இருக்கிற பட்சத்தில் நான் அதை அப்படியே ஏற்றுப்பேன், என்னை எப்படி வைக்கணுமோ நீ வை அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறார். எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு ஏதாவது வேணும்னாலும் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், உங்ககிட்ட தானே கேட்பேன் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அதாவது யாராக இருந்தாலுமே திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் சொல்கிற மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரண நம்மளை போல் சக மனுஷால்கிட்ட கேட்குறத விட பகவான்கிட்ட தான் அந்த பிரச்சனையை ஒப்படைக்கணும். எப்போ பகவான்கிட்ட ஒரு பிரச்சனையை ஒப்படைக்கிறோமோ அப்போ தான் உண்மையான நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்குமே தவிர நாமளாக பார்த்து நம்மளுடைய முயற்சியில் பண்ணினா எந்த அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை டீல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே யஜ்யத்துக்கு பொருள் வேணும்னா அது சாதாரண விஷயம் தானே, கூட வர தொண்டர்களே யார்கிட்டையாவது சொன்னால் யார் மூலயமாவது ஏற்பாடு பண்ணிடுவார்னு ஞானசம்பந்த மூர்த்திகள் நினைக்கலையாம். சிவபெருமான்கிட்டயே கேட்டு அப்பாவுக்கு தேவையானதை வாங்கணும்னு நினைக்கிறார். திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பதிகம் பாடுறார். இவர் என்ன கேட்டாலும் சிவபெருமான அதை அனுகிரகம் பண்ணிடுவார். இப்போது தர்பானேஸ்வரர் கோவிலில் பதிகங்கள் பாடுறார். அதுக்கப்புறம் கயிறு சாத்துதல்னு ஒரு முறை இருக்குது. இப்போ கூட நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வேணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் யாராலையுமே நமக்கு சில பிரச்சனைகளில் எல்லாராலையும் தீர்வு சொல்லிட முடியாது. அப்போ நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா கயிறு சாத்துறதுங்கிறது முதல்ல திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் தான் ஆரம்பித்தார். தன்னுடைய பதிகங்களையே எடுத்து எந்த பதிகத்தை பாடி சமணர்களை ஜெயிக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ
அவர் கயிறு போட்டு பார்க்குறார். அதாவது அந்த பதிகங்களுக்கு நடுவில் அந்த கயிறு எடுத்து எதேர்ச்சியாக போடுவார். அது எந்த பதிகத்தில் போய் நிற்கிறதோ அந்த பதிகத்தை பாடுறது. அது மாதிரி பதிகத்துலேயும் பண்ணலாம், பகவத்கீதையில் பண்ணலாம், பாகவதத்தில் பண்ணலாம். பகவானே பேசுகிறது பகவத்கீதை. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா அதை முழுசாக மனசில் நினச்சிண்டு இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும்னு கிருஷ்ணன்ட்ட வேண்டிண்டு பகவத்கீதையில் கயிறு சாத்தி பார்த்தோன்னா ஆன்சர் கிடைக்கும். அது மாதிரி நிறையா இருக்குது. பதிகத்தில் இவர் செய்கிறார். இதை முதல்ல ஆரம்பித்ததே ஞானசம்பந்த மூர்த்திகள் தான். சமணர்களை ஜெயிக்கிறதுக்கு திருநள்ளாறு பதிகம் தான் வந்தது அவருக்கே. அதை பாடி சமணர்களை ஜெயிக்க முடிஞ்சது. இது மாதிரி இவர் பதிகங்கள் பாடுறார். யாழ்ப்பாணர் கூடவே இருக்கார் இல்லையா? யாழ்ப்பாணர் யாழில் வாசிப்பர். இவர் பாட அவர் வாசிப்பர். ஒவ்வொரு க்ஷேத்திரமாக வரும்போது நன்னிலம் பக்கத்தில் திருச்சாத்துமங்கைங்கிற ஊருக்கு வரார் சுவாமி. இப்படி ஞானசம்பந்தமூர்த்தி திருச்சாத்துமங்கைக்கு வரும்பொழுது இங்கே அயவந்தீஸ்வரர் சிவபெருமான் பேர். அயவந்தீஸ்வரர் அப்படின்னா அயவந்தனா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மா பூஜை பண்ணின ஸ்தலங்கிறதுனால அவர் பேராலேயே அயவந்தீஸ்வரர்னு அழைக்கப்படுறது. இந்த ஊருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அதையும் பதிகத்திலே சொல்கிறார் ஞானசம்பந்தமூர்த்திகள். என்னென்னா, இந்த ஊர் பார்க்குறதுக்கே அவ்வளவு ரம்யமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குமா. பெரிய குளம் இருக்குமா. குளத்துக்கு பக்கத்தில் வேத பாடசாலை. அந்த வேத பாடசாலையில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வேதம் சொல்லுமா. அதை பார்க்குறதுக்கும் அதை கேட்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குமா. இதெல்லாம் பதிகத்தில் வருது. அங்கே இருக்கிற பறவைகள் சின்ன குழந்தைகள் வேதம் படிக்கிறத எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டாலோ இல்லை தப்பாக சொல்லிட்டாலோ அந்த பறவைகள் அந்த வேதத்தை திருத்தி பாடுமா. அதாவது என்ன, இது வர்ணனை. அந்த ஊர் எப்படி வைதீகம் நிறைஞ்ச வைதீகர்கள் இருக்கக்கூடிய வேதத்துக்கே பேர் போன ஒரு ஊராக இருக்குது. வைதிக பிராமணர்கள் அங்கே எப்படி இருந்திருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிற மாதிரி அந்த ஊரை பற்றி பாடுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஊரை பற்றின வர்ணனை, அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரத்தில் வாழ்ந்த மகான்களை பற்றின விஷயங்கள். இந்த ஊரில் தான் திருநீலநக்க நாயனார் வாழ்ந்துன்னு வந்தார். சிவபக்தி விலாசத்தில் திருநீலநக்க நாயனாருடைய பேர் என்னவா இருக்குது அப்படின்னா நீல நக்ன நாயனார் அப்படின்னு இருக்குது. நக்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா அவதூத்தர்னு பேரான். அவதூத நிலையில் சிவபெருமான் இருக்கிறதுக்கு அப்படி ஒரு பேர். அதை பேராக கொண்ட நாயனார் இங்கே வாழ்ந்துன்னு வந்தார். சரித்திரம் ஒரு அற்புதமான சரித்திரம். திருநீலநக்க நாயனார் சரித்திரம்னு சொல்கிறத விட திருநீலநக்க நாயனாருடைய மனைவியினுடைய பக்தியை சொல்கிற சரித்திரமாக தான் இது இருக்குது. பேர் மட்டும் இந்த நாயனாருடைய பேர் வருதே தவிர அவர் மனைவியோடைய பக்தி தான் இது ரொம்ப முக்கியம். நித்திய அக்னிஹோத்ரியா நீலநக்க நாயனார் இருக்கார். அவர் வைதீகம்னா என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் வைதீக முறைப்படி வாழறாருன்னா நீலநக்க நாயனாரை பார்த்தா போகிறோம். அவரை பார்த்து சாஸ்திரப்படி இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருப்பாராம். இவர் சிவபக்தியில் அப்படி சிறந்தவராக இருக்கார். சிவபக்தியில் சிறந்தவராக இருந்து வாழ்க்கையை சரியாக வாழறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மனைவி தான். எந்த குடும்பத்தில் பத்னி நல்ல விதமாக அமைஞ்சிட்டாலோ அந்த குடும்பத்தில் எல்லாமே சரியாக தான் இருக்கும். இவர் இப்படி ஒரு நாயனாராக இப்படி ஒரு பக்தியாக இருக்கிறதுக்கு காரணமே அவரோட பத்தினி தான். அவளும் சிவபக்தி பண்ணக்கூடியவள் தான். திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் பொதுவாக சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். நிறையா பேர் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதாரம் பண்ணினார்னு சொல்லுவாள். ஆனால் அவதாரம் பண்ணுறதுக்கு அவர் இல்லாமல் இருந்தால் தானே அவதாரம்னு ஒன்று உண்டு. சிவபெருமான் அவதரிக்கவும் இல்லை, பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை, இல்லாமல் போனதும் இல்லை. எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருளான சிவபெருமான் தன்னுடைய ரூபத்தை மற்றவாளுக்கு அந்த தரிசனம் கொடுத்த நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். இந்த உகந்த நட்சத்திரம் ஒரு நாள் வருது. ஒவ்வொரு நாளுமே இந்த திருநீலநக்க நாயனார் தன் வீட்டில் பூஜை பண்ணுவார். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போவார். மனைவி அந்த பூஜை சாமான்லாம் எடுத்து கொடுத்து கூடவே இருந்து அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை செய்வாளாம் மனைவி. அப்படி ஒரு தர்மபத்தினி. கோவிலுக்கும் கூட போவா. அங்கே பூஜையில் கலந்துப்பா, அபிஷேகங்கள் பார்ப்பா. எப்போதும் இது நடக்கிற விஷயந்தான். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறார். 2 பேரும் கோவிலில் போய் இவரே பூஜையெல்லாம் பண்ணுறார். மனைவியும் கூட போயிருக்கா. நிறைய பூஜா பாத்திரங்கள் எடுத்துன்னு போயிருக்கா. அபிஷேக திரவியங்கள்லாம் எடுத்துன்னு போயிருக்கா. இவருடைய மனைவி இவருக்கே தெரியாது சிவபெருமான்கிட்ட வாத்சல்ய பக்தி கொண்டவள். வாத்சல்ய பக்தினா சிவபெருமான பொதுவாகவே இப்போ கிருஷ்ணனை தன்னுடைய குழந்தையாக யார் வேணால் நினைக்கலாம். கிருஷ்ண பக்தி விஷயத்தில் குழந்தையாக டக்குனு கிருஷ்ணன் நினைக்கலாம். இது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சிவபெருமானை யாராலையுமே குழந்தைய நினைக்க முடியாது. அது ரொம்ப கம்மி. அப்படி ஒரு சிவபெருமான குழந்தையாக நினைக்கிறது. சிவன் அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் பயத்தோடு ஒரு பக்தி வரும். அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தில் தான் சிவபெருமானை வைக்க முடியுமே தவிர ரொம்ப கஷ்டம் அந்த பக்தி. ஆனால் இவருடைய மனைவி சிவனை குழந்தையாக பார்க்குறாளாம். இப்படி பார்த்து இந்த பாவத்தில் அவ இருக்காங்கிறது திருநீலநக்க நாயனாருக்கே தெரியாது. இன்றைக்கி ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது. 2 பேரும் சேர்ந்து போயிருக்கா கோவிலுக்கு.
பொதுவாக பக்தியில் வாத்சல்ய பக்தி, தாசிய பக்தி, சக்கிய பக்தி, மாத்ரு பக்தின்னு பக்தி வகைகள் இருக்குது. சுவாமியை நம்ம என்ன விதமாக பார்க்குறோங்கிறது அவ பிரேமையை பொறுத்து. இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தியானது ரொம்ப பேருக்கு இருக்காது. இந்த பிரேம பக்தியை இவர் பண்ணலை. இவர் வைதீக முறைப்படி பூஜை பண்ணி சுவாமியை சுவாமியாகவே பார்த்து பக்தி பண்ணுறார். யார்? திருநீலனுக்கு நாயனார். இன்றைக்கி பூஜை முடிஞ்சது, எல்லா அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி கோவில் விட்டு போகிறதுக்கு இவருக்கு மனசே இல்லை. திருநீலனுக்கு நாயனாருக்கு சுவாமியே உத்து பார்த்துட்டே இருக்கார், நின்றுட்டே இருக்கார் சன்னிதானத்திலே. இப்படி நின்றுட்டே இருக்கும்போது அந்த அம்மாவும் கூடவே நின்றுட்டே இருக்கா. இவருடைய கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறா. அப்போ என்ன ஆகுறது, திடீர்னு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சன்னிதானத்துக்குள்ளே கர்ப்பகிரகத்தில் சிவபெருமான் மேலே இவ்வளோ பெரிய ஒரு சிலந்தி பூச்சி, சிவபெருமான் மேலே கர்ப்பகிரகத்தில் ஒரு பெரிய சிலந்தி பூச்சி அவர் மேலே விழுந்துருது. சிவபெருமான் மேலே அது விழுந்த உடனே இவா 2 பேரும் பார்த்துட்டா. இவர் என்ன பண்ணுறாருனா, இவருக்கும் சுவாமி மேலே பூச்சி விழுந்துருத்தேன்னு சொல்லிட்டு இவரும் அதை எடுக்கணும்னு தான் நினைக்கிறார். அந்த அம்மாவும் தான் நினைக்கிறார் பக்கத்தில். இவர் ஏதாவது ஒன்று பொருள் கிடைக்குமா, அதை தட்டி விடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு இப்படி தேடின்னு இருக்கும்போது அந்த அம்மா உடனே போகுது. ஏன்னா சிவபெருமானை தன்னுடைய குழந்தையாக பார்க்குறா. எப்படி ஒருத்தருக்கு பக்தியோ அன்போ மிகுதியாக இருக்கும்பொழுது தான் என்ன பண்ணுறோம், தனக்கு என்ன நடக்க போகிறதுங்கிற யோசனைலாம் இருக்காது. அந்த நிமிஷம் தான் யாரை விரும்புகிறாளோ அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவள் மனசில் இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுறா, உடனே கர்ப்பகிரகத்தில் உள்ளே ஓடி போய் அந்த பூச்சியை, சுவாமியை தொட முடியாது இல்லையா, அந்த பழக்க தோஷத்தினால் அந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வரா. அது எந்த ஒரு கட்டத்துலையும் அதை நம்ம விட மாட்டோம். அது நம்ம ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும். அதனால் சுவாமியை தொடாமல் வாயினால் ஊதுறா. ஊதின உடனே அந்த சிலந்தி பூச்சி பறந்து போய் விழுந்துருது. அப்பா, இந்த பூச்சி சுவாமியை கடிச்சிருக்கோம், நல்ல வேலை இப்போ ஊதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்படி திரும்பி பார்க்குறா. வாத்துக்கார கர்ப்பகிரகத்துலேருந்து வெளியில் வரா. இவர் அவளை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறார். என்ன நீ இப்படி பண்ணிட்ட, இவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்ட, உள்ளுக்குள்ளே சன்னிதானத்துக்குள்ளே போகலாமா சுவாமி கிட்டக்க, அதுவும் போனதும் இல்லாமல் ஃபூனு ஊதுறியே, உன் எச்சல் சுவாமி மேலே பட்டிருக்காதா, எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை நீ பண்ணிட்ட, இனிமேல் உன் மூஞ்சியில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல. அந்த அம்மாவும் இவரை மறுத்து பேசலை, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லலை, அவசரத்தில் செஞ்சுட்டேன்னு சொல்லலை. இவர் நியாயப்படுத்தவே விரும்பலை தன்னை பற்றி. அவளுக்கு வேண்டியது குழந்தைய காப்பாற்றியாச்சு, இவ்வளோதான். அவள் பிரபாவம், அவளுடைய பாவமே அப்படி தான் இருக்குது. அப்படியே நிற்கிறா. இவர் திட்டிகிட்டே இருக்கார், நீ இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு கோவில் விட்டு போயிட்டார். இவருக்கு இந்த பூஜை பண்ணினது, இந்த சுவாமி கிட்ட ரொம்ப நேரமாக இருந்து அந்த பக்தியோடு அந்த பாவத்தோடு இருந்தது எல்லாமே இவருக்கு போயிடுது. அந்த நாளே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு போகிறார், சாப்பிட மனசே இல்லை. மனைவி அவ்வளோ பிரியமாக இருப்பார் மனைவிக்கிட்ட. அவளை இப்படி திட்டிட்டோமேங்கிற வருத்தமும் அவருக்கு. அதனால் சாப்பிடவும் பிடிக்கல. ராத்திரி ஆகிறது ஒன்றுமே அவர் சாப்பிடலை. அப்படியே இதையே நினச்சி, இப்படி பண்ணிட்டாலே, அசடா இப்படி இருக்காளே, இப்படி அசட்டுத்தனமாக பண்ணிட்டாலேன்னு இதையே யோசிச்சுட்டே இருக்கிறவர் திருநீலனுக்கு நாயனார். இந்த மனைவி என்ன பண்ணான்னா, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, வீட்டுக்கு போகலை. கோவில்லையே பூட்டுற வரைக்கும் இவள் இருந்துட்டு, கோவிலுக்கு ராத்திரி பூட்டும்பொழுது கோவிலுக்கு வெளியில் படுத்துட்டா. பாவம், யாருமே இவளுக்கு இல்லை. ஆனால் இவ யாருமே எனக்கு இல்லைன்னு நினைக்கல. சிவபெருமான் இருக்கும்பொழுது எப்படி ஒருத்தர் தன்னை அனாதையாக நினைக்க முடியும்? பக்தி அப்படி இருந்துருத்துனா, நம்ம பாவம் அப்படி இருந்துருத்துனா எதுவுமே நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. இவர் ஆனால் வீட்டில் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாலே இப்படி பண்ணிட்டாலே இதையே நினச்சிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் தூங்கலை. கடைசியில் ஒரு வழியாக அசதியில் யோசித்து இவருக்கு தூக்கம் வருது. தூக்கத்தில் கனவு வருது. ஆனால் அந்த கனவு மாதிரியே இல்லை, நிஜத்துக்கு நேராக பார்க்குற மாதிரி இருந்துரு. அந்த கனவுல சிவபெருமான் லிங்கமாக இல்லாமல் உருவமாக தோன்றார். செஞ்சடையோட, சந்திரபிரபையோட, கண்களில் எப்போதும் கருணை மிகுந்து இருக்கும் சிவபெருமானுக்கு. ஒரு வருத்தத்தோடு இருக்கார். அந்த புன்முறுவல் சிவபெருமான் முகத்தில் காணும். சிவபெருமானுக்கு எப்போதும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சியும் இன்னைக்கு இல்லை. அவர் சொல்கிற, சிவபெருமான் என் முகத்தை நன்னா பாரு, அவள் ஊதின இடத்த தவிர அவள் என்னை பூச்சி கடிச்சிட போகிறதுன்னு நினச்சிட்டா. இப்படி பூச்சியை நான் ஊதி தடுக்கலைன்னா என் மேனியெல்லாம் பூச்சி கடிச்சிடும், தடிச்சு போயிடும், எனக்கு விஷம் இறங்கிடும்னு அவன் நினச்சான். ஒரு அம்மாவுக்கு அவன் ஒரு குழந்தையாக சிவபெருமான் பார்க்கும்போது சிவபெருமான் ஒரு கல் தான் நினைக்கல, பூச்சியும் சிவபெருமான் தான் நினைக்கல, அந்த சிலந்திகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷமும் சிவன் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு லாஜிக்கெல்லாம் அவளுக்கு தோணவே இல்லை. அவள் மனசை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த பூச்சி கடிச்சதுன்னா உடம்பு தடிச்சு போயிடும், நான் அவஸ்தைப்படுவேன். இதுதான் அவளுடைய மாத்ருபக்தி. அப்படி அந்த வாத்சல்யம் அப்படி இருந்ததுனால அவள் ஊதின இடத்துல மட்டும் பூச்சிக்கடி இல்லை, மற்ற எல்லா இடத்தையும் பாரு,
என் உடம்பு ஃபுல்லாக பூச்சி கடிச்சிட்டுன்னு காட்டுறார் சிவபெருமான். இதை பார்த்த உடனே திருநீலனக்க நாயனார் நடுநடுங்கி போயிட்டார். எழுந்து உட்காந்துட்டார் கனவுல இருந்து. அதுக்கப்புறம் எங்கேருந்து தூக்கம் வருது, அப்படியே அலைஞ்சுட்டே இருந்தார். விடிஞ்ச உடனே ஓடி வரார் கோவிலுக்கு. வந்தால் வாசலில் படுத்துட்டுருக்காங்க. உன்னுடைய பக்தி எனக்கு தெரியாமல் போச்சுமா, நீ குழந்தையா சிவபெருமானை பார்த்துருக்க, உன்னுடைய பிரேம பக்தியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு 2 பேருமா சிவபெருமான் உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ளே போய் சிவனை தரிசனம் பண்ணுறா. இது ஊரில் எல்லாருக்கும் தெரியாது இந்த சிவபெருமான் காட்சி கொடுத்த விஷயம். அப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்கா திருநீலனக்க நாயனாருடைய பத்னி. அந்த ஊருக்கு தான் இப்போ திருஞான சம்பந்த மூர்த்திகள் வந்திருக்கார். கோவிலுக்குள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணும்போது சௌந்தரியமான ரூபத்தோட, ஏன்னா கனவுல தடிச்சு போயிருந்தது இல்லையா பூச்சி கடிச்சு, சௌந்தரியமான ரூபத்தோட 2 பேருக்குமே சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். இது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கு அந்த ஊரில். இப்போ திருஞான சம்பந்த மூர்த்திகள் அந்த ஊருக்கு தான் வரார். அந்த ஊரை பற்றி தான் பாடுறார், வர்ணிக்கிறார். அவருடைய பதிகத்திலேயே நம்ம திருநீலனக்க நாயனாருடைய பேரை வச்சு பதிகத்தை பாடுறார். இதுக்கப்புறமா என்ன நடந்துடுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். அனைக்கு நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.